Hallelujah. We thank you, Jesus, for your love. Lord, Lord, I come to you. Let my heart be changed. Renewed, flowing from the grace that I found in you. Lord, I've come to know the weaknesses I see. Baby, let me stripped away by the power of your love. Oh, because let your love surround me. Draw me to your side, and as follow me, I rise up like the eagle, and I will soar with you. Your spirit leads me on in the power of your love. Lord, unveil my eyes, let me see your face, your face.
அன்பு கொடுத்தார். அவனை நேசித்தபடியால் என்று நாம் மக்களை திருகிறோம். கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கடந்த வேலையில் கஷ்டமான நேரத்திலும் தேவன் நம்மை கண்ணீரை தொடுகிற தேவனாக இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, ஜெபம் கேட்பவரே, சுகம் தருபவரே. ஒரு நாள் எல்லாம் சொல்லுவோம், பாடுவோம். கலங்கும் Believe
நம்புவதா உம்மையே நம்புவதா அசைக்கப்படுவதில்லை அசைக்கப்படுவதில்லை உம்மையே நம்புவதா அசைக்கப்படுவதில்லை சரவும் நன்மை தேடுவார் தகப்பன் நடத்துகிறேன் சரவும் நன்மை தேடுவார் தகப்பன் நடத்துகிறேன் யெகோவா ராஃபா சுகம் தரும் தகப்பன் உமக்கே ஸ்தோத்திரம் யெகோவா ராஃபா சுகம் தரும் தகப்பன் உமக்கே ஸ்தோத்திரம் யெகோவா ராஃபா சுகம் தரும் தகப்பன் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் சுகத்தை கொடுத்த தேவனுக்கு எல்லாம் கரலை கொண்டு Nothing can separate from the love of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. Amen. ஆமென். We're going to see the love of God this morning. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய அன்பை குறித்து பார்க்க போகிறோம். Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரம். We're going to meditate from verse 31 to 39. ரோமர் 8:38-39 வசனம். And from 31 to 39. 39 1 முதல் 39 வரை. And this is one of the most lyrical passage Apostle Paul ever wrote. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியதிலேயே மிகவும் கவிதைத்துவமான ஒரு வேத பகுதி இதுதான். Paul says in verse 32, for any Jew who knew the Old Testament well. 32ஆம் வசனம் பழைய ஏற்பாட்டை அறிந்த எந்த யூதனும் சொல்லுவது. It says God did not spare his own son. தன்னுடைய குமாரன் என்றும் தேவன் பார்க்கவில்லை. And surely that is the final guarantee that he loves us enough to supply all our needs. நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற அளவிற்கு அவர் அன்பு கூறுகிறார் என்பதற்கு அடையாளமாக இது ஒரு உத்தரவாதமான வசனம். The word that Apostle Paul uses are the very word that God used of Abraham. ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாரோ அதே வார்த்தையை இங்கே பவுல் பயன்படுத்துகிறார். You see, Abraham proved his utter loyalty by willing to sacrifice his only son Isaac. தேவனுக்கு தன்னுடைய நேர்மையை ஆபிரகாம் எப்படி நிரூபித்தார்? தன்னுடைய மகனையே பலியிட துணிந்தார். And he did that at God's command. கர்த்தருடைய கட்டளை நிமித்தமாக அதை செய்வதற்கு அவர் துணிந்தார். On the mount Moriah. மொரியா மலையிலே அதை செய்தார். When Abraham, he took his son for sacrifice. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக கொண்டு செல்கிறார். There was knife, there was wood, there was fire. அங்கே கத்தி இருந்தது, கட்டை இருந்தது, நெருப்பு இருந்தது. But no animal to அங்கே sacrifice. பலியிடுவதற்கு மிருகம் இல்லை. So his son Isaac is asking his father, Father, where is the animal to sacrifice? மகனாகிய ஈசாக்கு அப்பாவை பார்த்து கேட்கிறான், அப்பா பலிமிருகம் எங்கே? And what Abraham said, ஆபிரகாம் என்ன சொன்னான்? the Lord will provide. கர்த்தர் தேவைகளை The சந்திப்பார். Lord will provide for you too. கர்த்தர் உங்களுக்கும் தேவையை But சந்திப்பார். there is no way, He makes ways அவர் வழி இல்லாத இடங்களிலே அவர் வழியை that உண்டாக்குவார். you cannot even see it. நீங்கள் காணக்கூடாத விதங்களிலே கர்த்தர் கிரியை செய்வார். There is knife, there is wood, there is fire, but no animal கத்தி for இருக்கிறது, sacrifice. கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, எங்கே பலிமிருகம்? But the Lord provided a ram for கர்த்தர் sacrifice. அங்கே பலியிடுவதற்கு ஒரு ஆட்டுக்கிடாவை அங்கே அவர் This அனுப்பினார். incident happened in Mount Moriah. மோரியா மலையிலே இந்த சம்பவம் நடைபெற்றது. And on Mount Carmel, கர்மேல் மலையிலே there was a sacrificial place. அங்கே ஒரு பலியிடுகிற இடம் இருந்தது. There was wood, அங்கே கட்டை இருந்தது. there was animal to sacrifice, பலியிடுவதற்கு மிருகமும் இருந்தது. but there was no
fire. நெருப்பு இல்ல. There is no fire. அங்க நெருப்பு இல்ல. So fire has to come down from heaven. பரலோகத்து விண்ணிலிருந்து நெருப்பு வர வேண்டும். God has to bring down fire on the sacrificial place. அந்த பலிபீடத்தின் மீது நெருப்பை கர்த்தர் வரவழைக்க வேண்டும். Both these mountains had some kind of, the shortcomings. இந்த ரெண்டு மலைகளிலும் நாம் என்ன பார்க்கிறோம்? ஏதோ ஒரு குறைபாட்டை பார்க்கிறோம். In Mount Moriah there was no animal. மோரியா மலையில மிருகத்தை காணோம். In Mount Carmel there is no fire. இங்க கர்மேல் மலையில நெருப்பு காணோம். In both these instances God has to give something, God has to provide. இந்த இடத்திலேயும் இந்த ரெண்டு இடத்திலேயும் குறைபாட்டிலே கர்த்தர் தான் கொடுக்க வேண்டும். And instead of Isaac, God provided a ram. ஈசாக்குக்கு பதிலாக பலிகடாவை கர்த்தர் அனுப்பினார். Instead of fire, God has to bring down fire and from heaven for Elijah. நெருப்புக்கு பதிலாக எலியாவுக்காக கர்த்தர் பரத்திலிருந்து அக்னியை வரவைக்க வேண்டும். And in the mountain of Calvary, கல்வாரி சிலுவையிலே Jesus Christ is the sacrifice. கல்வாரி மலையிலே இயேசுவே நமக்காக பலியானார். Jesus Christ is the fire. இயேசு கிறிஸ்து தான் இறுதி முடிவு. Bible says, for God so loved the world, he sent his only begotten son, and whoever believes in him shall not perish. தேவன் இந்த உலகத்தை அதிகமாய் நேசித்தபடியால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் கெட்டு போக மாட்டான். God told Abraham, ஆண்டவரே ஆபிரகாமை பார்த்து சொன்னார், you have not withhold your son, your only son, from me. எனக்காக உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நீ பலியிட துணிந்தாய். So Apostle Paul uses the same word in Romans chapter 8. அதே வசனத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பயன்படுத்துகிறார். Saying, think of this greatest example in the world of a man's loyalty to God. தேவனுக்கு கர்த்தர் மனிதன் எப்படி உண்மையாக இருந்தான் என்பதற்கான இந்த உவமையை பாருங்கள். And God's loyalty will be the same like what happened we saw in Abraham's life. ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தர் எப்படி உண்மையுள்ளவராக இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் இருப்பார். Hallelujah. Hallelujah. We are called to be loyal to God. நாமும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். As you are loyal to your husband and wife, children and parents, உங்கள் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் நீங்கள் உண்மையாக இருப்பது we போல should be loyal to God in every aspects of life. வாழ்வின் எல்லா பக்கத்திலும் கர்த்தருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Just as Abraham was so loyal to God that he was prepared to sacrifice his dearest possession. ஆண்டவர் ஆபிரகாம் எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான் என்றால் அவனுக்கு நெருக்கமான இதயத்திற்கு நெருக்கமான தன்னுடைய மகனை பலியிட துணிந்தார். God is so loyal to man as well. கர்த்தர் மனிதனுக்கும் உண்மையுள்ளவராக That இருக்கிறார். is so, and he is prepared to sacrifice himself for the sinful man. அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார் பாருங்கள். தன்னையே பலியிட துணிந்தார் கர்த்தர். And truly we can trust that kind of loyalty like anything. Amen. அந்த உண்மையை நாம் எப்பொழுதும் நம்ப முடியும். அவ்வளவு மகத்தான உண்மை. Amen. Hallelujah. Read verse 32. Romans chapter 8. ரோமர் 8:32 வசனம். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? Hallelujah. Hallelujah. For he shall provide for us. அவர் நமது தேவையை சந்திப்பார். Read 33 verse please. 33ஆம் வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். And 34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. Amen. It is God who acquits men. மனிதனை விடுதலை செய்கிறவர் தேவன். If that is so, then who can possibly condemn men? அவரே விடுதலை செய்த பின்னால் மனிதனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? You see, if man is acquitted by God, then he is saved by every other condemnation. எல்லா விதமான கண்டனத்திலிருந்தும் எல்லா விதமான ஆக்கினையிலிருந்தும் மனிதனை கர்த்தரே விடுதலையாக்குகிறார். Bible says Romans chapter 8 verse 1. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. For there is no condemnation for those who are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Because the spirit of life has set them free from the law of sin and death. ஜீவனுடைய ஆவியானது மரணம் மற்றும் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறது. So God has acquitted us, therefore there is no condemnation. கர்த்தரே நம்மை விடுதலை செய்தபடியால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Hallelujah. Hallelujah. Bible says Christ is risen. கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். Therefore nothing can separate us from the love of God. ஆகவே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. There is another way to look at it. இப்படி நீங்க திருப்பி பார்க்கலாம். God has acquitted us. கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். Who then can condemn us? அதற்கு பின்னால் நம்மை கைது செய்கிறவன் யார்? Answer is
Jesus Christ is the Chief Justice. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிரதான He is the நியாயாதிபதி. judge of all men. எல்லா மனிதனுடைய நியாயாதிபதியும் அவர்தான். He is the one who has every right to condemn. எல்லா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும்னா அதற்கான அதிகாரம் படைத்தவர் ஒருத்தர் தான். But so far from condemning, he is at God's right and interceding for us. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் படைத்தவரே வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். So that we are so saved in Christ Jesus. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பாதுகாப்பாய் இருக்கிறோம். That's what the Bible says. வேதம் சொல்லுகிறது. Who is he to condemn? யார் என்னை It is Christ who died. இயேசு கிறிஸ்து எனக்காக And மரித்தார். furthermore, he is also risen, அவர் உயிர்த்தும் எழுந்திருக்கிறார். who is even at the right hand of God, who also makes intercession தேவனுடைய for வலது us. பார்சத்திலிருந்து எனக்காக அவர் வேண்டுதலும் செய்கிறார். In verse 34, Paul states 4 important things. 34ஆம் வசனத்திலே 4 முக்கியமான விஷயங்களை பவுல் First பேசுகிறார். says he died. அவர் எனக்காக மரித்தார். Secondly, he rose again. உயிர்த்தும் எழுந்தார். Third, he is at the right hand of God. மூன்றாவது தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். Fourthly, he makes intercession for us. நான்காவதாக எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். Hallelujah. ஹalleluya. We are called as intercessors. நாம் எல்லோரும் பரிந்து பேசும்படி How many are அழைக்கப்பட்டிருக்கிறோம். standing in the gap and interceding for எத்தனை people, பேர் திறப்பிலே நின்று மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறீர்கள். interceding for a country or nation நம்முடைய around the world? தேசத்திற்காக, உலகத்திற்காக, மக்களுக்காக You and I are called intercessors, நீங்களும் நானும் பரிந்து பேசுகிறவர்களாக standing in அழைக்கப்பட்டிருக்கிறோம். the gap and praying. திறப்பின் வாயிலே நின்று ஜெபிக்க வேண்டும். Lord is pleading our cause. கர்த்தர் நமக்காக அவர் கெஞ்சி He is கொண்டிருக்கிறார். interceding for us each day, every second in our lives. வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்காக அவர் நின்று பிதாவின் சமூகத்திலே மன்றாடி Paul கொண்டிருக்கிறார். says Jesus Christ is at God's right hand to plead our cause. பவுல் சொல்லுகிறார் நமக்காக பரிந்து பேசும்படி அவர் தேவனுடைய சமூகத்தில் நின்று வேண்டுதல் He is not there செய்கிறார். as a prosecuting counsel, ஏதோ ஒரு ஆலோசனை சங்கம் போல அவர் இங்கே உட்கார்ந்து but கொண்டிருக்கிறார். he is an advocate to plead our cause. நமக்காக அவர் அமர்ந்து வழக்காடி கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Jesus Christ is Chief Justice. இயேசு கிறிஸ்துவே பிரதான நியாயாதிபதி. Paul has seen Jesus Christ not only as a Chief Justice, அவர் பிரதான நியாயாதிபதியாக மட்டும் பவுல் காணாமல் but as the lover of our soul. நம்முடைய ஆத்தும நேசராக In காண்கிறார். verse 35 we see. 35ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். Please read this. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Who shall separate us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த உலகத்தில் நம்மை பிரிக்கிறவன் யார்? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ எது நம்மை பிரிக்க The முடியும்? disasters of the world do not separate a man from God. ஆண்டவரை விட்டு இந்த உலகத்தின் ஆபத்துகளும் நாசமோசங்களும் பிரிக்க முடியாது. Hallelujah. ஹalleluya. We hear of wars and rumors of wars. நாம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் வதந்திகளையும் கேள்விப்படுகிறோம். Just yesterday, just 15 minutes away from Michelle's apartment, there was a bomb blast. மிஷேலோட அபார்ட்மெண்ட்ல இருந்து 15 நிமிட தூரத்துல ஒரு வெடி வெடித்தது. And the government asked them to evacuate the place. உடனே அரசாங்கம் இடத்தை காலி பண்ணிட்டு கிளம்புங்கன்னு சொல்றாங்க. And but not her area, but just 15 minutes away. அவங்க பகுதியில, ஆனா அவளோட பகுதியிலிருந்து 15 நிமிடம் தள்ளி But இருக்கிற all are getting ready, packed. Michelle packed all her things and keeping it ready. Anything can, anytime, anything can எது happen. வேணாலும் எப்ப வேணாலும் நடக்குங்கிறதுனால எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருக்காங்க மக்கள் ஓடுவதற்கு. But we've been encouraging her to pray and pray and pray. மிஷேலுக்கு நாங்க உற்சாகப்படுத்துகிறோம், தொடர்ந்து ஜெபம் பண்ணி You கொண்டு. see, the disasters of the world cannot separate us from the love of God. ஆண்டவருடைய அன்பை விட்டு இந்த உலகத்தின் ஆபத்துகள் நம்மை பிரிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. You believe? நீங்க I விசுவாசிக்கிறீங்களா? was battling cancer, pancreatic disease for almost 4 years. 4 ஆண்டுகள் pancreatic கேன்சரோடு ஐயா போராடி கொண்டிருந்தார். That disease, could not separate him from the love of Christ. ஆண்டவருடைய அன்பை விட்டு அவரை பிரிக்கவே Till the முடியவில்லை. end, he fought the battle. கடைசி வரைக்கும் விசுவாசத்தின் And போராட்டத்தை he fought the good fight of faith. நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை Till the end, he காத்துக்கொண்டார். preached the gospel. கடைசி வரைக்கும் நற்செய்தியை Till the அறிவித்துக் end, he கொண்டிருந்தார். won souls for கடைசி Christ. வரைக்கும் ஆத்துமாதாயம் செய்து கொண்டிருந்தார். Because of the love of Christ, கிறிஸ்துவின் மீது அவர் கொண்டிருந்த அன்பின் நிமித்தமாக. nothing can separate you from the love of Christ. ஆண்டவருடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்கிறவன் யார்? No disasters of the world can இந்த separate you. உலகத்தின் நாசமோசங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. Graham Staines were burned with his sons burned alive in the van. கிராம் ஸ்டெயின்ஸும் அவருடைய பிள்ளைகளும் உயிரோடு His கொளுத்தப்பட்டார்கள். wife did not, got scared and left to அவருடைய மனைவி Australia. பயந்து விட்டு ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டு ஓடவில்லை. She confessed and started to sing, because he lives, I can live for tomorrow. அவர்கள் பாடினார்கள், அவர் உயிரோடு இருக்கிறபடினால் Because he lives, I live. நான் அவர்
உயிரோடு இருக்கிறபடி நானும் ஜீவிப்பேன். Hallelujah. Hallelujah. Nothing can separate you from the love of Christ. ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்க So மாட்டார். the leprosy ministry is going on. இன்னும் அந்த தொழுநோய் ஊழியங்கள் நடந்து You கொண்டிருக்கிறது. notice how many lepers are getting treated by the love of Christ. கிறிஸ்துவின் அன்பினாலே ஒரிசாவிலே தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. What can separate us எது நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு from the பிரிக்க love of Christ? ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவன் யார்? Hallelujah. ஹalleluya. Verse 38 and 39. 38 39 வசனம். Just read that. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். Put amen, Solomon. Hallelujah. ஹalleluya. We're going to meditate these two verses. இந்த வசனத்தை நாம் தியானிக்க It போகிறோம். says neither life nor death. ஜீவனோ மரணமோ. In life we live in Christ. ஜீவிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழுகிறோம். In death we died with him. மரிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோம். And because we die with him, அவருக்குள் நாம் மரிக்கிறபடினால் we also rise with him. அவரோடு கூட எழுந்தும் இருப்போம். How many believe that? எத்தனை பேர் விசுவாசி? Hallelujah. You ஹalleluya. see, death is actually a separation. மரணம் என்றாலே பிரிவினை. But many people they get scared out. நிறைய Death, you பேருக்கு know. சாவதற்கு பயம். But it's actually separation. அது ஒரு பிரிவினை. But it is a step that draws us nearer to the presence of the Lord. ஆனால் தேவனுடைய சமூகத்திற்கு நம்மை கெட்டி சேர்க்கிற வாய்க்காலே மரணம் தான். Many think death is the end. நிறைய பேர் நினைக்கிற மரணம் தான் முடிவு. It is not the end. அது முடிவே It கிடையாது. is the beginning, அதுதான் துவக்கம். leading towards the presence of the Lord. தேவனுடைய சமூகத்தில் நிஜமாக நாம் இருக்க போகிற துவக்கம். Hallelujah. Hallelujah. So we are not scared about any disasters of the இந்த world. உலகத்தின் நாசமோசங்களை எல்லாம் பார்த்து பயப்படுவதற்கு Anyway, one day the world is going to end. Amen. எப்படியோ ஒரு நாள் இந்த உலகம் முடியதான் No போகுது. matter what, என்ன நடந்தாலும் சரி. Bible clearly says வேதம் தெளிவாக the end சொல்லுகிறது. will come. முடிவு நிச்சயமாய் Let வரும். it come. When it comes, it will come. அது எப்போ வரும்? வரும்போது வரும். But you and I have to be ready. நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்க Whether வேண்டும். you die today இன்னைக்கு செத்தாலும் சரி, or whether Christ comes இல்ல today, கிறிஸ்து இன்னைக்கே வந்து கூட்டு போனாலும் சரி, be ready to go. ஆயத்தமா இருங்கள் போவதற்கு. Hallelujah. ஹalleluya. Bible says neither life nor death, ஜீவனானாலும் சரி, மரணமானாலும் சரி, nor angels. அல்லது தேவதூதர்களானாலும் சரி, Angelic powers cannot separate us from God. கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த தேவதூதர்கள் அதிகாரங்கள் நம்மை பிரிக்க முடியாது. And when Paul writes this at this particular time, அந்த பகுதியில் நாம் அந்த சமயத்தில் அவர் எழுதும் பொழுது the Jews, they believed in angels. யூதர்கள் இந்த தேவதூதர்கள் மீது நம்பிக்கை They believed in வைத்தார்கள். the angel of the wind, angel of the cloud. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா காற்றுக்கு ஒரு தூதன், மேகத்துக்கு ஒரு தூதன். The rabbis, they believed in இந்த angels. ரபிகள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக They இருந்தார்கள். believed that angels lived in thrones, in lordship, in kingship. இந்த தேவதூதர்கள் அவர்கள் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருப்பார்கள், They ஆளுகை செய்து believed that கொண்டிருப்பார்கள். the angels, lived in powers. அதிகாரத்தோடு கூட இந்த தேவதூதர்கள் ஆளுகை செய்தார்கள். An angel and principalities of this evil. இந்த உலகத்தினுடைய அதிகாரத்திலே அவர்களுடைய ஆளுகையும் இருந்தது. The rabbis always believed when God appeared on Mount Sinai with Moses, மோசேயோடு கூட கர்த்தர் சீனாய் மலையிலே தரிசனமான போது ரபிகள் they நம்பினார்கள். believed that he was, appeared with the host of angels. அவர் தனியாக வரவில்லை, ஒரு பெருந்திரளான தேவதூதர் சேனையோடு வந்தார்கள் என்று ரபிகள் And they நம்புகிறார்கள். believed that the angels grudged Israel. இஸ்ரவேல் மீது அவர்கள் கடும் கோபம் கொண்டார்கள் என்று அவர்கள் And நம்புகிறார்கள். believed that they assaulted Moses on his way up to the mountain. மலைக்கு செல்கிற வழியில அவர்கள்தான் அவனை கொல்லும்படி சென்றார்கள் And என்று. that's why Paul writes here, அதைத்தான் பவுல் இங்கே எழுதுகிறார். neither life nor death nor any angel, ஜீவனானாலும் சரி, மரணமானாலும் சரி, எந்த தேவதூதனானாலும் not சரி, even the grudging jealous angels can separate us from the love of அல்லது Christ. கொடும் கோபமாய் இருக்கிற, ஆத்திரமாய் இருக்கிற, அழிக்க வேண்டும் என்று இருக்கிற தேவதூதனானாலும் சரி. Then he talks about time. No age in time can separate us from God. காலங்கள் நம்மை பிரிக்க முடியாது. நிகழ்காலம், எதிர்காலம். Hallelujah. Hallelujah. Paul speaks of present and the future things. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எதுவும் இனி பிரிக்க முடியாது. Apostle Paul says, a day will come ஒரு நாள் வரும் என்று சொல்லுகிறார். when the world will be shattered இந்த உலகம் சிதறடிக்கப்படும். and a new age will be dawned. ஒரு புதிய காலம் துவங்கும். It doesn't matter when the world has passed away. இது எப்ப இந்த உலகம் முடியுங்கிறது It முக்கியம் doesn't matter when the new age will come. புது காலம் எப்பொழுது வரும் என்பது முக்கியம் அல்ல. But we got to be ready. Hallelujah. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். But the hand of God is still there upon us. கர்த்தருடைய கரம் நம் மீது எப்போதும் இருக்கிறது. And he says, no powers will separate us from Christ. எந்த வல்லமையும் நம்மை கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க முடியாது.
Apostle Paul speaks of height and depth. அப்போஸ்தலனாகிய பவுல் உயரம் ஆழம் எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறார். He talks about astrological terms. அவர் இங்கே வான தத்துவ ரீதியில் அவர் You பேசுகிறார். see, the ancient world was haunted by the tyranny of the stars. இந்த பண்டைய காலம் வந்து இந்த நட்சத்திரங்களை வச்சு குறி சொல்லுகிற அந்த பழக்கத்தை உடையதா இருந்தது. They believed in stars. நட்சத்திரங்களை நம்புகிறவர்களாக How இருந்தார்கள். many believe in Jadagam? எத்தனை பேர் ஜாதகத்தெல்லாம் நம்புறீங்க? கையை தூக்கிடாதீங்க. Amen. Don't believe all those மூட நம்பிக்கை. ஆமா. You know, you see the politicians, they கயிறுலாம் கட்டியிருப்பாங்க பாருங்க, கலரா. Why? எதற்காக? Because they are scared. பயந்துட்டாங்க, பயந்து போய் கிடக்குறாங்க. That's why they go to temple after temple and temple do all sorts of puja. கோயிலுக்கு மேல போய் பூஜைக்கு மேல பூஜை And பண்ணாங்க. they worship God. I want to come to power. நான் எனக்கு வல்லமை வேணும், அதிகாரம் I வேணும். want to win election. நான் தேர்தல்ல ஜெயிக்கணும். You see? Don't believe in stars and all this signs. இந்த நட்சத்திரம், அடையாளம், ஜாதகம், சில பேர் குறி, மந்திரிச்சு ராசி. கயிறு எடுத்து பீரோல கட்டி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. Amen. These are all evil things. இவைகள் எல்லாம் தீமையானவைகள். And you know, those ancient people, they believed in the tyranny of the stars. இந்த மாதிரி நட்சத்திரத்தை பார்த்து வேலை செய்யற வேலை பண்ணிட்டு They இருந்தாங்க. believed that a man was born under a certain star, ஒரு மனுஷன் ஒரு நட்சத்திரத்துக்கு கீழே தான் டேக் ஆகி பிறந்திருக்கான். and thereby his destiny was settled. ஆக அந்த நட்சத்திரத்தின்படிதான் அவனுடைய வாழ்க்கை அமைய போகுது. So Paul writes very clearly, பவுல் இங்க மிக தெளிவாக no எழுதுகிறார். astrological powers, இந்த வான மண்டலத்தில் இருக்கிற காரியங்கள், no signs, எந்த அடையாளமும், no stars எந்த நட்சத்திரமும் can separate you from the love of கிறிஸ்துவின் Christ. அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Paul speaks of height and depth. இங்கே உயரத்தை குறித்தும் ஆழத்தை குறித்தும் It பேசுகிறார். was a time when the star was at its greatest. அங்கே நட்சத்திரத்திற்கு அதிக மதிப்பளிக்கப்பட்ட ஒரு காலகட்டம். When he talks about depth, மரணத்தை பற்றி அவர் பேசும் பொழுது depth was the time when a star was its lowest. எப்போ மரணம் நிகழும், அந்த நட்சத்திரம் எப்பொழுது தாழ்வில் இருக்குமோ, அது பலவீனத்தில் இருக்குமோ மரணம் நிகழும். But these stars will not hurt us. ஆனால் இந்த நட்சத்திரங்கள் நமக்கு தீமையை In விளைவிக்கிறது. the rising and the sittings, அந்த உயரும் பொழுதும் தாழும் பொழுதும் they are powerless to separate us from the love of Christ. அவைகள் எல்லாம் நம்மை கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிப்பதற்கான வல்லமை அதற்கு கிடையாது. Hallelujah. Hallelujah. No other world can separate us from the Lord. ஆண்டவரை விட்டு வேறொரு உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மை பிரிக்க We முடியாது. are all safe in the hands of the Lord. நாம் எல்லாரும் கர்த்தருடைய கையில பத்திரமா The இருக்கிறோம். other day I went to the market. நான் வந்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். There is one man with the orange turban, ஆரஞ்சு கலர்ல ஒரு காவி கட்டி and he இருந்தார். had a stick in his hand. கையில கொம்பு வேற வச்சிருந்தார். Sir, கைரேகை பார்க்கலாமா? அப்படி asked. இறைவனை பார்க்கலாமான்னு கேட்டேன். I said, my life is carved in the hands of the Lord. என்னுடைய கை பத்திரமா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்படின்னு நான் தமிழ்ல சொன்னேன், என் வாழ்க்கை ஆண்டோட கையில வணைந்திருக்குது அப்படின்னு. ஆமென். சும்மா பார்த்துட்டு போங்க. He wants money, nothing else. காசு What to do? Huh? பாவம். Lots of Christians also do this. நிறைய கிறிஸ்தவங்க வேற போய் எல்லா பக்கமும் Palm reading, ஜாதகம், கைரேகை பாக்குறது, நல்ல காலம் ஜாதகத்தை கெட்ட பாக்குறது. காலம், போனா போயிடுவாங்க உள்ள. பூனைக்கு தெரியுமா மனுஷன் போறாங்க. All this, you know, மூட நம்பிக்கை. Don't believe such things. இந்த இவைகளை எல்லாம் நம்பிக்கொண்டு தெரியாது. No other world can separate us from the love of Christ. வேறொரு உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மை கிறிஸ்துவின் அன்பு. How many of you believe that you are safe in the hands of the Lord? எத்தனை பேர் Hallelujah. நம்புகிறீர்கள் பத்திரமாய் You can think of any terrifying thing that world can produce. இந்த உலகம் படைக்கக்கூடிய என்ன ஆபத்தான மோசமான விஷயமா கூட இருக்கட்டும். Man's wisdom is heading toward destruction. மனுஷனுடைய ஞானம் அழிவை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. Today, now we see about nuclear weapons, அணு ஆயுதத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். biological weapons. பயோ வெப்பனை பத்தி The பார்க்கிறோம். world is threatening about nuclear war. இங்கே இந்த அணு ஆயுத போரை குறித்து இந்த உலகம் மிரட்டி You can கொண்டிருக்கிறது. think of every terrifying thing that the world can produce. இந்த உலகம் உருவாக்கக்கூடிய எல்லா மோசமான பயங்கரமான காரியங்களை But குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். none of these can separate a Christian from the love of ஒரு Christ. கிறிஸ்தவனை கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. When all these things, Paul says in Romans chapter 31, ரோமர் 31 வசனத்தில் He says, பவுல் சொல்லுகிறார், what then shall we say to these things? அப்ப இவைகளை எல்லாம் என்ன பதில் நம்ம சொல்லுவோம்? இந்த What are the பிரச்சனைக்கு? things we saw? நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? Life and death, ஜீவன், மரணம், disasters of the world, அந்த உலகத்தினுடைய அழிவுகள், angels, powers and தேவதூதர்கள், principalities. அதிகாரங்கள், வல்லமைகள். You know, we saw that in 37 and 38. 37-38 வசனங்களில் Height, பார்க்கிறோம். depth, உயரம், ஆழம், tribulation, distress, உபத்திரவம், persecution, நாசமோசம், famine, nakedness, peril of sword. பஞ்சம், பட்டயம், நாசமோசம், தீமை, So you- வியாதி,
He says in 31, what then shall we say to these things? இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பதிலை வைத்திருக்கிறோம்? If God is for us, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் who can be against? நமக்கு விரோதமாய் நிற்கிறவர் சேர்ந்து யார்? சொல்லலாமா? கர்த்தர் கர்த்தர் நம் நம் பட்சத்தில் பட்சத்தில் இருந்தால் இருக்கிறார். நமக்கு விரோதமா வருவர் யார்? ஹalleluya. முதல் முறை சொல்லலாமா சத்தமா? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார். நமக்கு விரோதமாய் இருக்கிறவர் யார்? confess that every day ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை பண்ணுங்க. because the Lord is with you. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். He has chosen you for a purpose. அவர் ஒரு நோக்கத்தோடு தெரிந்து For you கொண்டிருக்கிறார். never leave and not அவர் forsake. உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். Don't fear about the world இந்த situation. உலகத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து We பயப்படாத. all have to go one day. எல்லாம் ஒரு நாள் போய் தான் ஆகணும். Hallelujah. Amen. And we want to go today. எத்தனை பேர் இன்னைக்கு போக ரெடியா இருக்கீங்க? Sudha sister only wants to go. Others wants to stay back for 100,000 years, I think. ஆமா, மத்தவங்க 100 1000 வருஷம்லாம் இருக்கணும்னு நினைக்காதீங்க. That's a kind of faith. அதுதான் விசுவாசம். Hallelujah. ஹalleluya. Be ready to go anytime. எப்பொழுதும் செல்வதற்கு ஆயத்தமாய் Because God is for us. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். Who can be against us? நமக்கு விரோதமாய் Let's all நிற்கிறவர் stand together எல்லோரும் நாம் எழுந்து நிற்போம். and pray to God. நாம் ஜெபிப்போம் கர்த்தரிடத்தில். Amen. Yes, Lord. Jesus, we thank you for your wonderful love. அருமையான இந்த அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Nothing can separate எதுவுமே பிரிக்க முடியாது. from the very love of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்கவே முடியாது. பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன். எனக்கு நீ சொன்ன பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன். எனக்கு நீ சொன்ன பெயரிட்ட நான் உன்னை அழைத்தேன். எனக்கு நீ சொன்ன பெயரிட்ட நான் உன்னை அழைத்தேன். எனக்கு நீ சொன்ன
அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பயந்தால் எங்களை விட கர்த்தாவே அறிவிழந்தவர்கள் யாரும் இல்லை. எனக்காக இயேசு முடிவெடுத்து விட்டார் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று. அவர் முடிவெடுத்த பின்னால் நான் அழிந்து போவது எவ்வாறு? எனது கரங்களை உயர்த்தி என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டுமானால் அதற்கு அதிகாரம் படைத்தவர் நீர் ஒருவர் தான். அதிகாரம் படைத்தவரே என்னை விடுதலையாக்குவதில் தான் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நான் ஏன் பயப்பட வேண்டும்? அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ சோர்ந்து போய் பயந்து கொண்டிருப்பாய், ஆனால் அது மதியினம். அதை விட்டு வெளியே வாருங்கள். நான் ஏன் பயப்பட வேண்டும்? என்னை குண்டு போட்டு மிரட்ட முடியுமா? என்னை கொன்று விடுவேன் என்று மிரட்ட முடியுமா? என்னை அழித்து விடுவேன் என்று மிரட்ட முடியுமா? மிரட்டல்களுக்கு அப்பாற்பட்டவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா. கிறிஸ்தவன் மிரட்டப்படவே முடியாது. ஏனால் மரணத்திலும் நமக்கு பாதுகாப்பு, ஜீவனிலும் நமக்கு பாதுகாப்பு. நாம் பாதுகாப்பாய் இருக்கிறோம், பத்திரமாய் இருக்கிறோம், அவருடைய கரத்திலே பத்திரமாய் இருக்கிறோம். கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவர் யார் தெரியுமா? ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமானால் அதற்கு கையொப்பமிட வேண்டியது நீதிபதி. நீதிபதி விடுதலை செய்வதற்காக வழக்காடுகிறார். இங்கே வித்தியாசத்தை பார்க்கிறீர்களா? வழக்காடி நீதிபதியத்தில் கெஞ்சுவார்கள், அந்த கைதானவனுக்காக வழக்காடுவார்கள். ஆனால் இங்கே வழக்காடுகிறவர் வழக்கறிஞர் அல்ல, நீதிபதி, நியாயாதிபதி. எனக்கு ஜட்ஜே என் பக்கம் தான். ஜட்ஜே என் பக்கம் தான். ஜட்ஜே உங்க பக்கம் இருந்து நீங்கள் இன்னும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தால், பயந்து கொண்டிருந்தால், அது எவ்வளவு பெரிய மதியினம். நியாயாதிபதியே எனக்கு தான், எனக்கு என் பக்கமாய் நிற்கிறார். குற்றம் செஞ்சிட்டான், அவர் குற்றமே செய்யலன்னு சொல்ல நியாயாதிபதி இல்ல, என் மகன் குற்றவாளி தான், இருந்தா என்ன, என் கரத்தை பாரு, பிதாவிடத்தில் காட்டுவார் காயத்தை, இவனுக்காக நான் மரித்திருக்கிறேன், இவனை நீர் அழிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமா இருக்கிறது. அவரே நமக்காக நிற்கிறார். பிரியமான சகோதரனை, சகோதரி, நீங்கள் பத்திரமா இருக்கிறீர்கள். அவர் உங்களை மனம் மாற மாட்டார். இன்னைக்கு நேசிக்கிறார் பிரதர், நாளைக்கு அவர் என்ன வெறுத்துருவாரா? அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் வந்திருக்கிறவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு. இன்னைக்கு ஹனின்னு சொல்லுவான், ஐ லவ் யூ சொல்லுவான், நாளைக்கு உன் மூஞ்சியே பார்க்க முடியல, அவன் தான் மனிதன். பிரியமான, மனம் மாறுவதற்கு மனிதன் அல்ல. இல்ல கரங்களை வெற்றி. அப்பா, இந்த அன்பை சந்தேகப்பட்டதற்கு என்னை மன்னிங்கப்பா. நான் தேவையில்லாம கவலைப்பட்டு அவமானப்படுத்துகிறேன். உங்க அன்பை சந்தேகப்பட்ட நீங்க ஒத்துப்பீங்களா? உங்க கணவர் சந்தேகப்பட்ட, உங்க மனைவி சந்தேகப்பட்டா, அல்லது நீங்கள் சந்தேகப்படும்படி யாராவது, நாம் சந்தேகப்பட தகுந்தவர்கள், நாம் குறையில்லாதவர்கள் இல்லை, ஆனால் நாமே அதை ஒத்துக்கொள்வதில்லை. கர்த்தரை நாம் சந்தேகப்படுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆண்டவரே, அப்பா, எங்கள் அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும். உம்மிடத்தில் நாங்கள் சந்தோஷமா இல்லாமல் இருப்பதை எங்களுக்கு மன்னியும். உம்முடைய அன்பிலே நாங்கள் திளைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. பசியோ, நிர்வாணமோ, ஃபீஸ் கட்ட முடியலையோ, குடும்பம் நடத்த முடியலையோ, கடன் பிரச்சனை நெருக்குதோ, வியாதி வருதோ, பயந்துராதீங்க, நடுங்கிறாதீங்க. தொடர நீங்க பயில்வானா இருக்காதீங்க, விசுவாசத்தில் வல்லவர்களாயிருங்க. பிரியமானவர்களை, வசனத்தை கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் அதை உள்வாங்கிக் கொண்டு, ஆண்டவரே, என் பேங்க் பேலன்ஸ் நம்பி இல்லை, என் விசுவாசம் கர்த்தாவே, நான் நடுத்தருவில் நின்னாலும் நான் கலங்க மாட்டேன். கர்த்தர் அறியாமல் நான் நடுத்தருவில் நிக்க மாட்டேன். அவர் நின்னார்னா எனக்கு ஒண்ணு தெரியும், என் கூட இன்னொருத்தர் நிக்கிறார். நடுத்தரில் நிக்க மாட்டேன்னு நான் சொல்லல, ஆனா நிற்கும் பொழுது என்னோடு கூட ஒருவர் நிற்பார். நீ அக்னியில நடக்கும் போது 4வது நபர், மனுஷகுமாரனுக்கு ஒப்பான 4ஆம் நபர் உன்னோடு நடப்பார். அவர் இருப்பார். அவர் கையை பிடிச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவார். நீ நடுங்கிறாத. நீ பயப்படுவதை விட கர்த்தரை அவமானப்படுத்துவது எதுவும் இல்லை. நீ பயந்து எல்லாரையும் பயமுறுத்தி, நீ கலங்கி எல்லாரையும் கலக்கி, ஆண்டவரே வேண்டாம், இந்த பலவீனம் விழுந்து எழுந்திருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கை வேண்டாம். பயப்படாத. உனக்கு அம்மா இல்லையா? பயப்படாது. அப்பா இல்லையா? பயப்படாத. கணவர் கைவிட்டு விட்டாரா? பயப்படாத. மனைவி வெறுத்து விட்டால் பயப்படாத, பயந்து விடாது. உன்னோட வேலை போய்விட்டால் பயந்துடாத. 7 மடங்கு சிறப்பாய் கொடுப்பார். கர்த்தர் உனக்கு சிறப்பானதை வைத்திருக்கிறார். பயந்து விட. உன்னை யாரும் மிரட்ட முடியாது. பாஸ்லாம் உன்னை மிரட்ட முடியாது. பாஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். Hallelujah. A Christian is tagged with Lord Jesus Christ.
எந்த சூழ்நிலைக்கும் நீங்கள் கலங்காதிருங்க. என் பிள்ளைக்கு என்னாமோ, பேரனுக்கு என்னாமோ, கொள்ளு பேரனுக்கு என்னாகுமோ என்று கலங்காதிருங்கள். நீங்கள் அன்பினாலே கட்டப்பட்டவர்கள், கைவிடாத அன்பு. அன்பின் ஆண்டவர், இந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள, இந்த அன்பிலே நாங்கள் ஜீவிக்க, இந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.